Hi guys, welcome back to the another video. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட லிமிடேஷனான கால்பேக் ஹெல்லை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த கால்பேக் ஹெல்லை ஓவர் கம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராமிஸ் அண்ட் அசிங்க் அவைட் இந்த ரெண்டையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். Promise is a JS object that represents the eventual completion or failure of an asynchronous operation. இதுதான் ப்ராமிஸ்க்கான டெஃபினிஷன். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் www.google.com அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுவோம். அது வந்து ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட்டாக பேக் எண்டுக்கு போகும். அந்த பேக் எண்ட்லேருந்து வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த google.comங்கிற பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா 404 அந்த மாதிரி சம் எரர் வந்து த்ரோ பண்ணும். இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம் ஜேஎஸில். ஸோ ப்ராமிஸ் வந்து 3 ஸ்டேட் இருக்கும். ஒன்று வந்து பெண்டிங், இன்னொன்று வந்து ஃபுல்ஃபில்டு, இன்னொன்று வந்து ரிஜெக்டட். பெண்டிங் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சேம் எக்ஸாம்பிள் இந்த www.google.com அப்படின்னு போடும்போது பேஜ் லோட் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா. அது வந்து சம் நெட்வொர்க் இஷ்யூனாலேயோ இல்லை சம் வேறு ஏதாவது இஷ்யூனாலேயோ அது வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேட்டை தான் நம்ம பெண்டிங்னு சொல்லுவோம். அது வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸும் தராது, ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸும் தராது, லோட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் நம்ம பெண்டிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னா ஃபுல்ஃபில்டுனா நமக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது www.google.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுள் பேஜ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். இன்கேஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 404 இல்லை சம் கைண்ட் ஆஃப் சர்வர் எரர் அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஜெக்டட் ஸ்டேட்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண சேம் எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி பாஸ் பண்ணி சேனல் ஐடி பாஸ் பண்ணி அந்த சேனலோட நேம் எடுப்போம். அதுலேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கால்பேக் ஃபங்க்ஷனான கெட் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கால் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம வந்து சேனல் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இதுதான் நம்ம கால்பேக் டெல்னு சொல்லுவோம். ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷன், அது வந்து ஒரு பிரமிட் ஆஃப் டூம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இந்த கோட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதனால நம்மளால் ப்ராப்பராக கோடை வந்து ரீட் பண்ண முடியாது. இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் யூஸ் கேஸில் இந்த சேம் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் அப்படின்னு ப்ராமிஸ்க்கான ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கும். ஒன்று வந்து ரிசால்வ், இன்னொன்று வந்து ரிஜெக்ட். ஸோ இந்த ரிசால்வ் ரிஜெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் டேட்டாவை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரிசால்வில் அனுப்புவோம். சப்போஸ் இன்கேஸ் அவங்க ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர ஏதாவது ஒரு பேராமீட்டர் ராங்காக இருந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரிஜெக்டில் அனுப்புவோம். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து ரிஜெக்ட் பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசால்வ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து நான் ரிசால்வ் பண்ண போகிறேன். எதனா இந்த பர்டிகுலர் செட் டைம் அவுட் 1 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த பர்டிகுலர் டேட்டாவை ரிசால்வ் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன். நமக்கு கால்பேக் இங்கே தேவையில்லைன்னு சொன்னல, இது வந்து கால்பேக் தேவையில்லை. இதுக்கு போல நம்ம ரிசால்வ் போட்டுக்கலாம். இந்த நல்ங்கிறது நம்ம எரர் ஹேண்ட்லிங்காக யூஸ் பண்ணோம். அந்த எரர் ஹேண்ட்லிங் இப்போ நமக்கு தேவைப்படாது. ஓகே, செட் டைம் அவுட் அந்த 1 செகண்ட் கழிச்சு இந்த பர்டிகுலர் டேட்டாவை அது ரிசால்வ் பண்ணி அனுப்பிச்சிடும். சேம் நம்ம இங்கே இந்த கெட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் ரிசால்வ் நெக்ஸ்ட் ரிஜெக்ட். நமக்கு இது தேவைப்படாது. டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி கால் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸே இருக்குது. இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து கெட் சேனல் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவோம். இதுக்கு நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் ப்ரீவியஸாக 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்று வந்து சேனல் ஐடி, இன்னொன்று வந்து கால்பேக் ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம சேனல் ஐடி மட்டும் பாஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 பாஸ் பண்ணிவிட்டு
என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் தென் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த தென்னுங்கிறது என்னன்னா, நான் வந்து ப்ரீவியஸாக சொன்னேன், ப்ராமிஸ்க்கு வந்து 3 ஸ்டேட் இருக்கும். பெண்டிங், ஃபுல்ஃபில்டு, ரிஜெக்டட். இதில் இந்த ஃபுல்ஃபில்டு ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம ஏதாவது அங்கேருந்து ரிசால்வ் பண்ணி, அதாவது எரர் த்ரோ பண்ணாமல் ரிசால்வ் பண்ணி நம்ம அனுப்புகிறத தென்ங்கிற மெத்தட் வந்து லிசன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு சேனல் நேம்லேருந்து என்ன வரும்னா சேனல் டேட்டா வரும். நான் அதனால டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கெட் சேனல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கிறோம். அந்த கெட் சேனல் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிசால்வ் ஆகிட்டு அந்த ரிசால்வ் பண்ணி வர டேட்டாவை இந்த டேட்டா ஆர்குமெண்ட் எடுத்துக்குவோம். அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கால்பேக் ஃபங்க்ஷனான கெட் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை கால் பண்ணி இந்த டேட்டாவை தான் நம்ம அதுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம். அந்த டேட்டாவை நான் அதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம அதுலேருந்து கால் பண்ணுவோம், கெட் சேனல் டீடைல்ஸ். அதுதான் நமக்கு வந்து லாக் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். தென் இது வந்து டீடைல்ஸ், சேனல் டீடைல்ஸை எடுத்துக்குவோம். எடுத்து நமக்கு மூணாவது ஃபங்க்ஷனான கெட் டீடைல்ஸ், கெட் சேனல் டீடைல்ஸுங்கிறத கால் பண்ணி இதில் இந்த டீடைல்ஸுங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கெட் சேனல் நேம் இது வந்து ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து வர டேட்டாவை இந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்குவோம். அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கெட் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கால் பண்ணுறோம். அது ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து வர டீட்டெயில்ஸை நம்ம தேர்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். நம்ம இந்த சேம் கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். பட் நமக்கு அந்த கோட் ரீடபிலிட்டி அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஈஸியாக இருக்கும். கோட் வந்து இப்படி பிரமிட் ஆஃப் டூம் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. பிரமிட் ஆஃப் டூம்னா என்னன்னா, ஒரு பிரமிட் மாதிரி இந்த கோடு இப்போ 3 ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. இப்போ ஒரு 10-15 ஃபங்க்ஷன்ஸ் கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா இது வந்து இப்படி டயக்னலாக இந்த கோடு வந்து பெருசாகிட்டே போகும். அதனால் ரீட் பண்ண முடியாது. இது பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸிலி ரீடபிளாக இருக்குது. ஸோ நமக்கு அதே சேம் அவுட்புட் தான் இங்கேயும் வந்துருக்குது. அதாவது சேனல் நேம், சேனல் டீடைல்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். பட் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. இந்த கோடை கம்பேர் பண்ணும்போது இந்த கோடு வந்து ரொம்ப ஈஸிலி அண்ட் ரீடபிளாக இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ப்ராமிஸ்க்கான யூஸ் கேஸ். இந்த தென் வந்து என்ன பண்ணுன்னா, ப்ராமிஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அந்த ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம், ஃபுல்ஃபில் இன் த சென்ஸ் ரிசால்வ் ஆகி வர டேட்டா வந்து தென் லிசன் பண்ணும். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்ம இஃப் எரர் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரே பாஸ் பண்ணி எரர் ரெஸ்பான்ஸ் த்ரோ பண்ணிச்சுன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டு இருக்கனால கோட் வந்து ரீடபிளாக இருக்காது. இதில் வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டாகவே எரர் ஹேண்ட்லிங் பண்ணலாம் கேட்சுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி. இந்த கேட்ச் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம அங்கே ரிசால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக சம் எரரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த கேட்ச் லிசன் பண்ணி அதை வந்து நமக்கு லாகாக கொடுத்துரும். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே வந்து நான் எரரை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த செகண்ட் ஃபங்க்ஷனை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ரிஜெக்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் கஸ்டம் எரர் வந்து த்ரோ பண்ணுறேன். இப்போ பாருங்க அவுட்புட்டை, எரர் மை கஸ்டம் எரர். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனான கெட் சேனல் நேம் வந்து நமக்கு டேட்டா ரிசால்வ் பண்ணி செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குது. செகண்ட் ஃபங்க்ஷனில் நான் ரிசால்வ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறேன். ரிஜெக்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எரர் த்ரோ பண்ணுறேன். அந்த எரர் வந்து நெக்ஸ்ட் தென்னுக்கு போகாமல் கேட்ச் பிளாக்ல லிசன் ஆகிக்கும். ஏன்னா நான் ரிசால்வ் பண்ணியிருந்தேன்னா தென்னுக்கு போகும். நான் ரிசால்வ் பண்ணலை, ரிஜெக்ட் பண்ணுறேன். அதனால கேட்ச் பிளாக்ல போயிட்டு கேட்ச் பிளாக்ல நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இதுதான் ஒரு நார்மல் ப்ராமிஸ் வந்து நம்ம கால்பேக் ஹெல்லுக்கு அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு 3 அட்வான்டேஜஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபிளாட்டன்ஸ் தி கோட். நான் ஃபிளாட்டன்ஸ் தி கோட்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, கால்பேக் ஹெல் ஆகும்போது என்ன ஆகும்னா, கோட் வந்து இந்த பிரமிட் ஆஃப் டூம்னு சொன்னேன்னா அந்த டயக்னலாக கோட் வந்து பெருசாகிட்டே போகும். அதனால கோட் ரீட் பண்ணுறதுக்கோ எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம்னா அந்த தென் கேட்ச் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு எரர் வந்தது அப்படின்னா ஈஸியாக போய் நம்மளால் ஃபிக்ஸும் பண்ணிக்க முடியும், ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, சென்ட்ரலைஸ்ட் எரர் ஹேண்ட்லிங். இதே நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம வந்து எரர் ஹேண்டில் பண்ணுவோம். இது நம்ம ப்ராமிஸில் வந்து டாட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேட்ச் மெத்தடை தான் கால் பண்ணுவோம். அது வந்து
இப்போ 4 to 5 கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த கேட்ச் வந்து எரர் ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி. கோட் வந்து பார்க்குறதுக்கு கால்பேக் ஃபங்க்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது மச் ரீடபுளாக இருக்கும் ப்ராமிஸில். நெக்ஸ்ட் நம்ம வந்து அசிங்க் அண்ட் அவைட்டை பற்றி பார்ப்போம். இதில் அசிங்க்ங்கிறது தனி கீவேர்ட், அவைட்டுங்கிறது தனி கீவேர்ட். இந்த ரெண்டுமே பில்ட் ஆன் டாப் ஆஃப் ப்ராமிஸ் டு சிம்பிளிஃபை த ஒர்க் அண்ட் லுக் லைக் எ சிங்கர்னஸ் வே. அதாவது ப்ராமிஸ் ஓட ஃபங்க்ஷனாலிட்டியை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் அசிங்க் அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து கோடை பார்க்கும்போது சிங்கர்னஸாக எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரியே இருக்கும். பட் அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம அதில் ஹேண்டில் பண்ணுவோம். இட் லுக்ஸ் லைக் அ சிங்கர்னஸ் ஒன். ஸோ அசிங்க் கீவேர்டை பற்றி பார்ப்போம். அசிங்க் கீவேர்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறப்ப அது கூட அசிங்க்ங்கிற கீவேர்டையும் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி மீன் பண்ணும் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலருக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக அசிங்க் கீவேர்டை ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அவைட்டுங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அசிங்கரஸ் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள ஒரு அசிங்கரஸ் ஆப்ரேஷன் நடக்கும். அந்த அசிங்கரஸ் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம இந்த அவைட் ஃபங்க்ஷனை அவைட் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த அவைட் கீவேர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அசிங்கரஸ் ஃபங்க்ஷன் வந்து எய்தர் ஃபுல்ஃபில்லோ இல்லை ரிஜெக்டோ ஆகிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் அசிங்கரஸ் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கும். இதுக்கு தான் நம்ம அவைட் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். அவைட் கீவேர்டை வந்து நம்ம அசிங்கரஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து நம்ம வெளியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். அண்ட் அனதர் திங், அசிங்கரஸ் ஃபங்க்ஷன் எப்பயுமே ப்ராமிஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அசிங்க் அண்ட் அவைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸாக யூஸ் பண்ண சேம் எக்ஸாம்பிள் தான். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா இந்த லாஸ்ட்டாக நம்ம கெட் சேனல் டீட்டெயில்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுவோம்ல, அந்த பிரிண்ட் பண்ணுற ப்ராசஸையும் நான் வந்து ப்ராமிஸ் மூலியமாக ரிசால்வ் பண்ணியே பிரிண்ட் பண்ணிடுறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதுக்காக நான் வந்து இந்த ப்ரீவியஸ் செட்டப் அப்படியே காப்பி பண்ணி போட்டு இதுலேருந்து நம்ம டேட்டா தான் அனுப்ப போகிறதில்ல, ஒரு லாக் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிசால்வ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ள லாக் மட்டும் ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் லாக் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே டன். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த 3 அசிங்கரஸ் ப்ராசஸையும் கால் பண்ணுவோம். சேம் அவுட்புட் தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ரீவியஸாக நான் யூஸ் பண்ண அந்த தென் அப்ரோச்சை கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் சேனல் நேம்னே வச்சுக்கிறேன், சேனல் டேட்டான்னு வச்சுக்கிறேன், சிஹெச் டேட்டா. ஓகேயா? இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன், அதாவது அசிங்கர்னஸ் ப்ராசஸை பண்ண போகிற ஃபங்க்ஷன். அதனால் அசிங்க் கீவேர்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் வந்து இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அசிங்கர்னஸ் ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டேட்டான்னு வச்சுக்கிறேன். டேட்டா இஸ் ஈக்குவல் டு கெட் சிஹெச் நேம். யூஸ்வலாக நம்ம சேனல் நேம் வந்து ஐடி வச்சு எடுப்போம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து அசிங்கரஸ் ஆப்ரேஷன் பண்ண போகுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவைட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஓவராலாக நம்ம ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை இப்போ அப்படியே இந்த எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கெட் சேனல் நேமுக்குள்ள அசிங்கரஸ் ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ அதனால நம்ம அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவைட் கீவேர்டை வந்து நம்ம அசிங்கரஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நான் அந்த அசிங்க் ஃபங்க்ஷன் இல்லாமல் நார்மல் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதுவே எரர் கொடுக்கணும். அவைட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஒன்லி அலௌட் வித்தின் அசிங்க் ஃபங்க்ஷன் அண்ட் அட் த டாப் லெவல் ஆஃப் தி மாடியூல்ஸ். அதாவது அசிங்கரஸ் ஆப்ரேஷன் நடக்கும் அசிங்கரஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அவைட் கீவேர்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அசிங்க் நான் திருப்பி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த அவைட் ஆப்ரேஷன் அவைட் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அசிங்கரஸ் ஆப்ரேஷனை ரிசால்வ் ஆகணும் இல்லை ரிஜெக்ட் ஆகணும். அன்டில் தென் அது வந்து இந்த கோடை ஹோல்ட் பண்ணி வைக்கும். இதுக்கப்புறம் நடக்கிற எந்த எக்ஸிக்யூஷனுமே நடக்காது. அது வரையும் இது வந்து ஹோல்ட்லேயே வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது வரையும் ஹோல்ட்லேயே இருக்கும். ஒன்று அது ரிஜெக்ட் ஆகி யாராவது த்ரோ பண்ணணும் அப்படின்னா ரிசால்வ் ஆகி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வரணும். அது வரையும் இது வந்து ஹோல்ட்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கெட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுப்போமா. டீட்டெயில்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவைட் கெட் சிஹெச்
சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ப்ரீவியஸா அந்த கெட் சேனல் நேம்ல இருக்க டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். கரெக்டா அதே தான் இங்கே பண்றோம். கெட் சேனல் நேம்ல இருந்து ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை டேட்டாக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டாவை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்றோம், பாஸ் பண்றோம். இதுல இருந்து நம்ம மூணாவது ஃபங்க்ஷன் அந்த லாக் பண்றதுக்காக பிரிண்ட்ங்கிற இந்த இதை வந்து நம்ம வேரியபிள் எதுவும் அசைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து லாக் டவுன் பண்ணி காமிக்க போறோம். ஸோ அவைட் get ch details function name get ch details get ch detailsல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஓட ஃபங்க்ஷன்ல இருந்து வந்த அவுட்புட்டை இந்த get ch detailsல பாஸ் பண்ணுவோம். அது வந்து 1 செகண்ட் கழிச்சு ரிசால்வ் ஆகி அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை சேவ் பண்றேன். ஓகே, நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதை மறந்துட்டேன். இந்த ch டேட்டாங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அவுட்புட் சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. சேனல் ஐடி, சேனல் நேம், சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கால் பேக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை தென் யூஸ் பண்ணி ப்ராமிஸ் ரிசால்வ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இந்த அசிங்க் அவைட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு மூணுக்குமே சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து அவுட்புட் வில் பி சேம். அதாவது நம்ம கால் பேக் ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பேக் ஹெல்லுங்கிற ஒரு லிமிடேஷன் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராமிஸை நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டாட் தென் யூஸ் பண்ணி, அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்மட் தான் அந்த அசிங்க் அண்ட் அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. அவைட் கீவேர்டு வந்து அசிங்கரஸ் ஆப்ரேஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஒன்று ரிசால்வ் ஆகிற வரையும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிற வரையும் ஹோல்ட் பண்ணி வைக்கும். எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அசிங்கரஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள. இந்த அசிங்கரஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணுற அவைட் தான் ஹோல்ட் பண்ணி வைக்கும். இந்த அவைட்டுங்கிற கீவேர்டை வந்து நம்ம அசிங்கரஸ் ஃபங்க்ஷன் தவிர வேறு எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும். அசிங்கரஸ் ஆப்ரேஷன் எப்போவுமே நமக்கு ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். தட்ஸ் இட். இதுதான் அசிங்க் அண்ட் அவைட்டுக்கான எக்ஸாம்பிள். இதில் எப்படி எரர் ஹேண்ட்லிங் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ட்ரை கேட்ச். இப்போ நமக்கு நடக்க போகிற எல்லா ஆப்ரேஷன்ஸையுமே ட்ரைக்குள்ளே போடுவோம். கேட்ச் எப்போ யூஸ் ஆகும்னா, எரர் வந்து ஏதாவது த்ரோ ஆச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்ச் வந்து டிபெண்ட் பண்ணுவோம். சம் கேஸ் எரர் த்ரோ ஆனதுக்கப்புறம் அதை லாக் பண்ணி காமி, இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து அதை எரர் பிளாக்குள்ள ஹேண்டில் பண்ணுவோம். ஆமாம், எரர். ஓகே, ட்ரை பிளாக்குள்ள என்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோமோ அந்த எல்லா ஆப்ரேஷனுமே நம்ம ட்ரைக்குள்ளே போடுவோம். கேட்ச் இன்கேஸ் இப்போ வந்து நம்ம இங்கே 3 ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். 3 ஃபங்க்ஷனில் ஏதாவது பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் எந்த எரர் த்ரூ ஆனாலுமே அது வந்து கேட்ச் பிளாக்ல கேட்ச் ஆகி எரர் ஹேண்ட்லிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ரிசால்வ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு கேட்ச் பிளாக்குள்ள போயிட்டு அந்த பர்டிகுலர் எரர் வந்து த்ரூ ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரிசால்வ் ஆகி டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வந்து நம்ம செகண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எதையும் ரிசால்வ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ரிஜெக்ட் பண்ணாலே நமக்கு வந்து எரர் தான் த்ரோ பண்ணும். அதனால இது வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணாமல் கேட்ச் பிளாக்ல போய் கேட்ச் ஆகி நமக்கு எரரை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. இதுதான் எரர் ஹேண்ட்லிங் இன் அசிங்க் அண்ட் அவைட். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அவைட் வந்து ரிசால்வ் ரிஜெக்ட் ஆகிற வரையும் இந்த பர்டிகுலர் அசிங்கரஸ் ஆப்ரேஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கும், நெக்ஸ்ட் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நான் பிளாக்கிங் கோட், அது எதுக்குமே வெயிட் பண்ணாது, இட்ஸ் அ சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்படி ரெண்டுமே பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அவைட் கீவேர்டு வந்து இந்த பர்டிகுலர் அசிங்கரஸ் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுமே தவிர்த்து இதுக்கு கீழே இருக்கிற வேற ஏதாவது பர்டிகுலர் ஃபங்க்ஷனோ இல்லை இதுக்கு கீழே நம்ம எழுதியிருக்கிற பீஸ் ஆஃப் கோடையோ பிளாக் பண்ணாது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளோட மெயின் த்ரெட்டை இந்த அவைட் ஃபங்க்ஷன் அவைட் கீவேர்ட் எப்பயுமே பிளாக் பண்ணாது. அந்த பர்டிகுலர் அசிங்கரஸ் ஆப்ரேஷன், அசிங்கரஸ் ஃபங்க்ஷனை மட்டும்தான் பிளாக் பண்ணும். இந்த அவைட் கீவேர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிற இந்த அசிங்கரஸ் ஃபங்க்ஷனை தான் பிளாக் பண்ணுமே தவிர்த்து நம்மளோட மெயின் த்ரெட்டை எப்பயுமே பிளாக் பண்ணாது. ஸோ அசிங்கரஸ் ஃபங்க்ஷன் எப்போ நடந்தாலுமே அது வந்து மைக்ரோ டாஸ்க் கியூக்குள்ளே தான் புஷ் ஆகி நடக்கும். இந்த மைக்ரோ டாஸ்க் கியூனா என்ன, கால் பேக் கியூனா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான
லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ப்ராமிஸ்னா என்ன, அசிங்க் அவைட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு அசிங்கர்னஸ் ஆப்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை கைஸ்.